பாருங்கள், தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 நாளாக நல்ல மழை ஊரில் இருந்து. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கும் போது தண்ணி வர ஆரம்பிச்சிருது, நல்லா மழை வர ஆரம்பிச்சிருது. இப்போ பாருங்கள், கூட்டம் இல்லை. இந்த சமயத்தில் வந்தீங்கன்னா அருமையாக குளிக்கலாம். சூப்பர் லொக்கேஷன், நல்லா குளிக்கலாம். அது இருக்கத்தான் செய்யும், கூட்டம் இருக்கத்தான். தண்ணி அதிகமாக வந்தால் நிப்பாட்டி வைப்பாங்க. தண்ணி எப்போ அதிகமாக வரும்லாம் சொல்ல முடியாது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. அதனால் குளிக்க விடுவாங்களா விடலையா அப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம். சரிங்களா? எல்லா அருவிகள்லேயுமே தண்ணி அதிகமாக வந்ததுனால குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம், தண்ணி நல்லா வருது. காவல்துறை முடிவுதான முடிவு. காவல்துறை குளிக்கக்கூடாது அப்படின்னா குளிக்கக்கூடாது. என்ன ஆழ்சேதங்கள் ஏற்படும் இல்லையா? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, யாரையும் குளிக்க விடக்கூடாதுட்டாங்க. ஒரு ஆள் உள்ள போல. ஆமாம், குளிக்க விட மாட்டேங்காங்க. நல்லா தண்ணி விழுது. எல்லா மக்களும் குளிக்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியிலலாம் குளிக்கலாம், ஒன்றும் செய்யாது. ரொம்ப காவலர்கள் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நல்ல தண்ணி சூட்டபுளாக தான் விழுது, அருமையாக இருக்குது. தண்ணி ஒன்றும் அதிகமாகலாம் ஒன்றும் வரல, கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ அவங்க குளிக்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இங்கே வந்த பிறதான் தெரியுது குளிக்கக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் மழை மேகமும் தாறுமாறாக தான் இருக்குது. மழை மேகம் எப்போ தண்ணி விழும்னு சொல்ல முடியாது. நல்லா உங்கள் டிவியில் எங்கேயாச்சும் அறிவிப்பு வந்த பிறகு குளிக்க வாங்க, சரியா? நான் பஸ்ஸில் குளிக்கலாம்னு தான் நினச்சேன். ஏன்னா நேற்று முந்தா நாள்லாம் தண்ணி ஓவர் தண்ணி, வெள்ளப்பெருக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதான் காலையில் சரி வீடியோ ஒன்று போடுவோமான்னு குளிக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி இதில் குளிக்கலாம், அவங்க என்னம்போ அலோவ் பண்ணல, குளிக்கக்கூடாதுங்காங்க. சரி என்ன பண்ண, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட வேண்டியது தானே. சரி நண்பர்களே, பாருங்கள், லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க, குடும்பத்தோடு வாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அவங்க எப்போ குளிக்கலாம்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கும். இப்போ இந்த கூட்டமெல்லாம் அந்த பொறுமைக்காண்டி பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எப்பண்டா குளிக்க விடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கீழே இருந்து பார்த்ததுனால அவ்வளோ தெரியலை. மேலே வந்த பிறகு தான் யாருமே உள்ளே அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. சும்மா பொருட்காட்சி சாலை மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க மக்கள்லாம். குற்றாலம்னா குளிக்கணுமியா, குளிச்சா தானே அதுக்கு மகிமை. பார்த்துட்டு போனால் அதுக்கு மகிமை கிடையாது. சோறுன்னா வயிறு ரொம்பணும், குற்றாலம்னா குளிக்கணும், உடம்பு சூடு தனியாக குளிக்கணும், அதுதான் குற்றாலம். சரியா? சும்மா பார்த்துட்டு போனால் அது பேர் குற்றாலமா? குற்றாலம் கிடையாது. ஆண்டை அனுபவித்து ரசித்து குளிக்கணும், அவ்வளோ. நல்லா காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லொக்கேஷன்.
சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.